அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் நோன்பு நோட்க வேண்டும். இது நபி வழியாகும். இந்த மாதத்திலே நாம் எத்தனையாவது பிறையில் நோன்பு நோட்க வேண்டும், எத்தனை நோன்புகள் நோட்க வேண்டும் என்பதில் நம்மிடையே பல சந்தேகங்கள் காணப்படுகின்றன. எம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி என்ன கூறியுள்ளார்கள் என்பதனை நாம் இங்கு நோக்குவோம். முஹர்ரம் மாதத்திலே பிறை 10 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நோன்பு பிடிக்கும் வழக்கம் இருந்தது. இந்த நோன்பை நாம் எதற்காக நோட்கிறோம் என்றால், முஹர்ரம் மாதம் பிறை 10 தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனிடம் இருந்து காப்பாற்றப்பட்டு ஃபிர்அவுன் நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்ட நாளாகும். இதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் நாம் இந்த நோன்பை நோட்கின்றோம். இந்த நோன்பை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் முகமாக நோற்றிருக்கிறார்கள். எங்களுக்கு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த நோன்பை நோட்பது கட்டாயமாக இருந்தது. அதன் பிறகு, அதாவது ரமலானுடைய நோன்பு முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், விரும்பினால் நீங்கள் இந்த நோன்பை, அதாவது ஆஷுராவுடைய நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள், இல்லையென்றால் விட்டுவிடுங்கள் என. அல்லாஹுடைய தூதர் கடமையை விலக்கி சுன்னாவுடைய தரத்தில் இந்த நோன்பை கொண்டு வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருகின்ற நேரம் யூதர்களும் இந்த நோன்பை நோற்று கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களிடம், நீங்கள் ஏன் இந்த நோன்பை நோட்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிர்அவுனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு ஃபிர்அவுன் நீரில் மூழ்கடிக்கப்பட்ட நாள், இதற்காக நான் நோன்பு நோட்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உரிமையானவர்களும் தகுதியானவர்களும் நாங்கள் தான் என்று கூறி தன்னுடைய சஹாபாக்களுக்கும் இந்த நாளில் நோன்பு பிடிக்குமாறு கூறினார்கள். அதன் பிறகு சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யூதர்களும் இந்த நாள் நோன்பு நோட்கின்றார்கள், நாங்களும் இந்த நாள் நோன்பு நோட்கின்றோம், இது யூதர்களுக்கு ஒப்பானதாக இருக்கின்றது என்று கூறினார்கள். அதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் முஹர்ரம் மாதம் 9வது நாளும், அதாவது பிறை 9 நோன்பு நோட்பேன் என்று. ஆனால் அடுத்த வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையடி சேர்ந்து விட்டார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த முஹர்ரம் மாதத்துடைய இந்த நோன்பை நோட்பது சுன்னாவாகும். எனவே நாம் இந்த நோன்பை பிறை 9 மற்றும் பிறை 10 2 நாட்களிலும் அல்லாஹ்வின் முகத்தை நாடி நோன்பு வைப்பது சுன்னாவாகும். நாம் இந்த சுன்னாவை உயிர்ப்பிப்போம். இன்ஷா அல்லாஹ், அதற்கு எங்களுக்கு நிரப்பமான கூலியை தருவான். அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்புடைய சிறப்பை பற்றி கூறும்போது, யார் ஒருவர் முஹர்ரம் மாதத்தில் இந்த 10வது நாள் நோன்பு வைக்கின்றாரோ அவருடைய முன்னால் சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்று. அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மாதமாகிய முஹர்ரம் மாதத்திலே செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அதிகமான கூலிகள் இருக்கின்றது. அதுவும் அல்லாஹ்வின் தூதரின் சுன்னாவை செயல்படுத்தினால் அல்லாஹ் எமக்கு அதிகமான நன்மைகளை தருவான். இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்களில், அதாவது பிறை 9 மற்றும் பிறை 10 நாம் நோன்பை நோற்று அதிகமான நன்மைகளையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.